ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம அண்டர் 30Kல பெஸ்ட் மோட்டோ மொபைல் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது ஒரு மோட்டோ மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஐ ஆம் பட்ஜெட் 30K தான், எனக்கு வேல்யூ ஃபார் மணி மொபைல் வேணும், அதே மாதிரி நான் மோட்டோவில் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ்பரி தாபங்கள். மோட்டோ மொபைலை பர்டிகுலராக ஏன் எடுத்தேன் அப்படின்னா அண்டர் 30Kல இன்னைக்கு வேல்யூ ஃபார் மணியில் வந்து மோட்டோ கிட்ட தான் நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை பிளான் பண்ணுது. ஸோ நம்ம ஜென்ரலாக போகிற மாதிரியே 4 ஃபோன் எடுத்துருக்கோங்க. ஆக்சுவலாக அண்டர் 30Kல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மோட்டோ மொபைல்ஸ் வந்து நல்ல மொபைல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா Edge 60 Fusion, Edge 60 Pro, Edge 70, Edge 70 Fusion. ஸோ இந்த 4தோட பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் 4மே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஃபோனை பார்த்தீங்கன்னா. ஸோ பில்டுலையும் சரி டிசைன்லையும் சரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறது இல்லை. பேக் லெதராவோ கிளாத்தாவோ இல்லை உட் ஃபினிஷாவோ ஏதோ ஒரு ஃபினிஷில் இருக்க போது இது 4த்துலேயுமே. இதில் Edge 60 Proவும் Edge 60 Fusionம் பார்க்க டிட்டோ ஒரே மாதிரி இருக்கும், மொபைலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. Edge 70 ரொம்ப மெலிசாக இருக்க போது, அதே மாதிரி Edge 70 Fusion கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்க போது. ஸோ ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 7i தான் கொடுத்துருக்காங்க, காம்ப்ரமைஸே இல்லாமல். ஸோ உங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைனில் எதனா நல்ல பில்டு இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்ல பில்டாக தான் இருக்கும். கையில் பிடிக்கும் போது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். Edge 70 Fusion மட்டும்தான் 7000 mAh வச்சிருக்கிறதுனால ஒரு 200 கிராம்ஸுக்கு மேலே இருக்கும். அதர்வைஸ் மற்ற 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க போது. ஸோ கையில் பிடிக்கும் போதும் உங்களுக்கு பிடிக்கும் போதும் சரி, யூஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப ப்ரீமியமாக இருக்க போது. அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. அதே மாதிரி மில்ட்ரிகோட 810H கண்டிப்பாக கொடுத்துருக்க போகிறாங்க. IP6869 கண்டிப்பாக இருக்க போது. ஸோ இது ரெண்டுமே வந்து மோட்டோவோட எல்லா ஃபோன்லேயும் வரது தாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து கீழே போடலாம் தண்ணியில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது, கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். அதனால எதனா பிரச்சனைனா பிராண்ட்லாம் வாரண்டி கிளைம் பண்ணாது, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிப்பா, இதோட டிஸ்பிளே. ஸோ இதோட டிஸ்பிளே எடுத்தீங்க அப்படின்னா இதில் 3 மொபைல் வந்து குவாட் கவில் கொடுத்துருப்பாங்க. Edge 60 Pro, Edge 60 Fusion, Edge 70 Fusion குவாட் கவில் வரும். Edge 70 ஃப்ளாட் டிஸ்பிளேல வரும். பிகாஸ் அந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டரே மெலிசாக இருக்கிறது தான். ஸோ ஒல்லியாக இருக்கிறது தான் அந்த ஃபோனோட மெயின் கான்செப்டே. சரி, இப்போ டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே காமனாக 1.5K பேனலில் தான் வருது. இதில் Edge 60 Pro, Edge 60 Fusion, Edge 70 மூணுமே 120Hஸும், Edge 70 Fusion 144Hஸும் கொடுத்துருக்காங்க. பட் 144Hz கொடுத்தாலும் ஒர்க் ஆகிறது 120Hz தான் ஒர்க் ஆக போகுது. அவங்க கேம் ஆடும்போது 144 வரும்னு சொல்லுவாங்க. மோட்டோ எப்பவுமே கேமருக்கான மொபைல் கிடையாது, நம்ம பர்ஃபார்மன்ஸில் பேசுவோம் அதை பற்றி. ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் எனக்கு வேணாம். மோட்டோட டிஸ்பிளே எப்படி இருக்கும், மல்டிமீடியாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக மோட்டோட டிஸ்பிளே உண்மையாலே சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா அப்படின்னா ஷோர் ஷாட்டாக கொடுக்கும். அதுவுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க அந்த பிரைட்னஸ் வேறு லெவலில் இருக்கும். இன்டோர் அவுட்டோர் எங்கே யூஸ் பண்ணாலும் எந்த பஞ்சாயத்தும் வராது. எல்லா மோட்டோ டிவைஸ்லையுமே எக்ஸ்ட்ரா டிம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்ன கண்டென்ட் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் போது இதில் டால்பி விஷன், HDR10+ எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி, அமேசான் ப்ரைம்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு செட் ஆகும். இது எனக்கு மல்டிமீடியாக்காக தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா Edge 70 Fusionல கிடைக்கும். ஏன்னா மற்ற எல்லா ஃபோனுமே நேராவாக இருக்கும், அதாவது நீட்டாக இருக்கும், ரிமோட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே 6.7லேருந்து 6.75 அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 6.67லேருந்து 6.7 அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து எதுவும் பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் Edge 70 Fusionல. ஸோ அவ்வளோதானே தவிர இதனால் நமக்கு படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். அதர்வைஸ் இதில் ஒரு சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா ஃபோன்லையுமே, அல்டிமேட்டாக இருக்கும். டால்பியை பக்காவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் மோட்டோவால். ஸோ நீங்கள் மல்டிமீடியாக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா Edge 70 Fusion ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்குமே தவிர மற்றபடி 4 டிஸ்பிளேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ ஒரு நல்ல தரமான கலர், வைப்ரண்ட் எல்லாமே இருக்க போது. நீங்கள் ப்ரோ மோடில் வச்சிங்கன்னா அதுவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் மல்டிமீடியாவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே ப்ளஸ் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து என்னை பொறுத்தவரை மோட்டோவில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. சரி, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. இந்த 4 ஃபோன்லேயுமே காமனாக அப்படி தான் இருக்க போகுதுங்க. சரிப்பா, இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக மோட்டோ இஸ் நாட் ஃபார் கேமர் அண்ட் மோட்டோ இஸ் நாட் ஃபார் ஹெவி யூசர். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரேன். ஏன்னா மோட்டோ வந்து அடித்து தோச்சிங்க அப்படின்னா பல்ல அடிச்சுட்டு படுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் மோட்டோவோட செக்மெண்ட். நீங்கள் கேமிங்காக வாங்குறீங்க அப்படின்னா இதில் 7 Gen 4லாம் இருக்குது.
ஆனால் கேம் ஆட முடியாது. 8350 இருக்குது, ஆனால் கேம் ஆடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். ஃபஸ்ட்டு இதோட எஜி 60 ஃபியூஷனில் வந்து 7300 கொடுத்துருக்காங்க டிமென்சிட்டிலேருந்து. எஜி 60 ப்ரோவில் வந்து 8350 கொடுத்துருக்காங்க. எஜி 70ல் வந்து 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஜி 70 ஃபியூஷன் எடுத்திங்கன்னா 7S Gen 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இதில் பவர்ஃபுல் சிப் வந்து 8350 தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து 7 Gen 4 வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7S Gen 4 வரும். அதுக்கப்புறமா தான் எஜி 60 ஃபியூஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ப்ரைஸ் கம்மியான ஃபோனுமே இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எனக்கு டே டு டே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 4 ஃபோனுமே எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த பஞ்சாயத்து இருக்காது. அன்டில் நீங்கள் ஒரு மீடியா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா. நிறைய மீடியா கன்சப்ஷன் பண்ணுவேன், நிறைய படம் பார்ப்பேன், நிறைய ஃபோன் பேசுவேன். எனக்கு நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தான் வாங்குறேன், எடுப்பேன், நிறைய ஃபோன் பேசுவேன், சரி திரும்ப வச்சிருவேன். அதே மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், மெட்டா ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எனக்கு பஞ்சாயத்தே இருக்காது. நான் அப்பப்போ லைட்டாக கேம் ஆடுவேன் அப்படின்னா எஜி 60 ப்ரோவோ அப்படி இல்லைனா எஜி 70யோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாங்கும். பட் எஜி 70 என்ன தான் அந்த பவர்ஃபுல் சிப்பு கொடுத்துருந்தாலும் அந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டருக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் ஹீட் ஆகும். இதில் இருக்க எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி ஹீட் ஆகும், நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அது மட்டுமா அப்படின்னு யோசிக்கும் போது இதில் கொடுத்துருக்க ஹலோ யூஐ, ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு யூஐயாக இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆட்ஸ் வரதான் செய்யும், கிளான்ஸ் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கணும். நியூஸ் ஃபீட் இருக்கும், அதில் போய் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போய் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எதுவுமே ஆண்ட்ராய்ட் 15ல் இல்லை, அதுதான் விஷயமே. ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட்டோட இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா பிக்சல் அளவுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதில் கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆப் லாக் இருக்குது, ஆப் க்ளோன் இருக்குது, அதே மாதிரி சாப் பண்ணால் இந்த ஃப்ளாஷ் லைட் எரியுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது மட்டுமா, இதை விட அடிஷ்னலாக போயிட்டு நீங்கள் ஒரு மோட்டோ டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த சிஸ்டம், லேப்டாப் எல்லாத்துலேயுமே உங்களால் வயர்லெஸாக கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டுமா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போய் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கேமரா, திரும்ப வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் வந்து மோட்டோவில் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா ஃபோன்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு மோட்டோனால இதுதான் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெதர் ஆப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆடு வரும், அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ எந்த லெவலுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆட் புஷ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் எல்லா பிராண்டுமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் அதை பார்க்கல, அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அப்டேட் சைக்கிளும் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்க தான் வரும். ஸோ அப்டேட் பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது அப்டேட் மந்த் ஆன் மந்த் எதிர்பார்க்குறவங்க இது ஒரு பஞ்சாயத்து. பட் என்ன மாதிரி அப்டேட்டே பண்ணாத ஆளுக்குலாம் இது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. ஸோ இதுதான் அதாவது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் மாற்றங்கள் வராது அப்டேட்டில். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி என்ன ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் இந்த மோட்டோ எஜி 60 ப்ரோவில் 3 அப்டேட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எஜி 70 ஃபியூஷன்லேயுமே வந்து பெருசாக அப்டேட் வரல, 70லையும் பெருசாக அப்டேட் வரல. இதுதான் சொல்கிறது. பக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்கெல்லாம் இருக்கும், பக்கெல்லாம் இல்லாமலாம் இருக்காது, பக் இருக்கும். பட் பக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யூஸர் தான். நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு பக் இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக் இருக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப நான் ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னா மோட்டோவில் எந்த டிவைஸும் செட் ஆகாது. நீங்கள் ஒரு 1 hour ஆர் 30 minutes அவ்வளோதான் கேம் ஆடும் அப்படின்னா உங்களோட ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மோட்டோவோட எஜி 60 ப்ரோ தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல 7 Gen 4 வரும். ஆனால் ரொம்ப பெருசாக கேம் ஆட முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் 7S Gen 4 வாங்கிக்கலாம். ஸ்டாண்டர்டு ஸ்கோர் வச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த 7300 எஜி 60 ஃபியூஷன் எடுத்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs வரைக்கும் வரும். இதே நீங்கள் வந்து எஜி 60 ப்ரோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 to 1.6 million வரைக்கும் வரும். இதே நீங்கள் எஜி 70 எடுக்கிறீங்க அப்படின்னா 7 Gen 4 ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 million வரைக்கும் வரும். சரிப்பா, எஜி 70 ஃபியூஷன் எடுத்திங்கன்னா ஒரு 1 millionலேருந்து 1.1 million வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். ஸோ பெருசாக வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு நான் ஃபோன் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் இதுதான். நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா மோட்டோ எஜி 60 ப்ரோ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆனால் அதுவுமே ரொம்ப லாங் டைமில் கேம் விளையாடக்கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி மோட்டோவில் இந்த 4 ஃபோனில் காமனாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, லாங் டேர்மில் நீங்கள் கேம் ஆடுறீங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது வந்து இந்த 80% சார்ஜ் இருக்கும்போது ஒன்றும் பஞ்சாயத்தில், அதாவது 0 to 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே அந்த அதாவது ஒரு 100% இருக்குது, இல்லை ஒரு 80% இருக்குது, 70% இருக்குது, 50% இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் பஞ்சாயத்து இல்லை. பிலோ 20% போச்சுன்னா ஃபோனே ஒரு மாதிரி வந்து இந்த பவர் சேவ் மோடில் போட்ட மாதிரி ஆகுது. ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் கேமராக இருக்கீங்க, நான் மோட்டோ தான் வாங்குவேன் அப்படின்னா எஜி 60 ப்ரோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க.
சரிப்பா, இதோட பேட்டரி லைஃப், இந்த இடத்துல பேட்டரி லைஃப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல எட்ஜி 70 ஃபியூஷன் தான் வரும். பிகாஸ் 7000 mAh வருது. அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா எட்ஜி 60 ப்ரோ வரும், அதுக்கப்புறமா எட்ஜி 60 ஃபியூஷன் வரும், அதுக்கப்புறமா எட்ஜி 70 வரும். ஸோ எட்ஜி 70ல் 5000 mAh, எட்ஜி 60 ப்ரோவில் 6000 mAh, எட்ஜி 60 ஃபியூஷனில் 5400 mAh, எட்ஜி 70 ஃபியூஷனில் 7000 mAh. ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா எட்ஜி 70 ஃபியூஷனில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் மோர் தென் 2 days வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் வந்தது. ஸோ நான் வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், நிறைய ஃபோன் பேசுவேன், படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் பெருசாக கேம் ஆட மாட்டேன். நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் ஹெவி யூஸராக இருக்கீங்க, நான் நிறைய வந்து பேட்டரி கன்சப்ஷன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாலும் சாலிடாக எட்ஜி 70 ஃபியூஷனில் ஒரு நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். எட்ஜி 60 ப்ரோவில் ஒரு நாள் வரும், எட்ஜி 60 ஃபியூஷன்லேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வரும். இதே வந்து எட்ஜி 70ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலியாகிடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் சினாரியோ. நீங்கள் ஒரு மாட்ரேட் யூஸரோ இல்லை நார்மல் யூஸராகவே இருந்தீங்கன்னா எட்ஜி 70 ஃபியூஷன் நியர்பை 2 days, எட்ஜி 60 ப்ரோ நியர்பை 1.5 days வரைக்கும் வரும். சேம் எட்ஜி 60 ஃபியூஷனுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 days கிட்டத்தட்ட வரும். எட்ஜி 70 வந்து ஒரு நாள் கடந்துரும். இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி, பேஸ்ட் ஆன் யூசர். இதுலேயுமே என்னோட யூசேஜுக்கு எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உன்னோட யூசேஜுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பேஸ்ட் ஆன் யூசர் தாங்க. என்ன ஆப் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், என்னோட டிவைஸில் வந்து இதெல்லாம் ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பேட்டரி லைஃபு. ஸோ ஆவரேஜாக நான் ஆஸ் அ யூஸராக என்னோட யூசேஜில் இதுதான் நடக்கிறது. ஐடியலில் வச்சிங்கன்னா தாராளமாக 3லேருந்து 4 நாள் வரைக்குமே வந்து இது எல்லாமே வந்து நிற்கும். நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கால் 10 கால் பேசுவேன். வீட்டுக்கு எதனா வந்து வாங்கி கொடுக்க போகிறேன், பெருசாக கால் பேச மாட்டாங்க, பெருசாக யூசேஜே இருக்காது அப்படின்னா அந்த இடத்துலாம் உங்களுக்கு ஐடியலில் நல்லா நிற்கிது. சரிப்பா, இதோட கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜி 60 ப்ரோ தான் இந்த இடத்துல லீடில் உங்களுக்கு வரும். பிகாஸ் இதில் 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் 50, பேக் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடும் 50, பிரைமரியும் 50, டெலிஃபோட்டோ வேறு இருக்கும் உங்களுக்கு 3x. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எட்ஜி 60 ப்ரோவே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் எட்ஜி 70 ஃபியூஷன் வைக்கலாம். இதில் லிட்டியா 710 சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து மோட்டோவோட பிரைமரி சென்சாராக எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. எட்ஜி 70 ப்ரோ ப்ளஸ் சிக்னேச்சர் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜி 70, அதுக்கப்புறமா 60 ஃபியூஷன். ஸோ இது எல்லாத்துலேயுமே எதில் 4K 60 கிடைக்கும் அப்படின்னா மோட்டோவோட எட்ஜி 70ல் மட்டும்தான் 4K 60 ஆப்ஷன் இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு மோட்டோவோட எட்ஜி 60 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30, 1080p 30, 1080p 60 இது எல்லாத்துலேயும் இருக்க போகுது. கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குறேன், எனக்கு டெலிஃபோட்டோ வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எட்ஜி 60 ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எட்ஜி 70 ஃபியூஷன், அதுக்கப்புறமா எட்ஜி 70, அதுக்கப்புறமா எட்ஜி 60 ஃபியூஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவல் கேமரா. செல்ஃபிக்காக வாங்குறதா இருந்தாலும் மோட்டோவில் உங்களுக்கு என்னை பொறுத்தவரை நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்லும்போது எட்ஜி 60 ப்ரோ சூப்பராகவே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இதுதான் ஆக்சுவல் கேமரா. சரி, ஃபைனலாக யார் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னா எனக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு பேட்டரி லைஃப் 1.5 நாள் வந்தால் போதும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வேல்யூ ஃபார் மணியில் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா என்னோட சாய்ஸ் நான் சூஸ் பண்ணுறது இல்லை நான் வந்து மற்றவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எட்ஜி 60 ப்ரோ தான். எந்த இடத்துல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வைஸும் சரி, உங்களுக்கு வந்து பில்டாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பேட்டரி லைஃபாக வாங்குறதா இருக்கட்டும், கேமராக்காக வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுக்காக எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வேணும். எனக்கு மோட்டோவிலேருந்து வந்து 7 Gen 4ஓட, அதாவது ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனில் 7 Gen 4ஓட ஒரு ஃபோன் வேணும் கம்மி ரேட்டில். அதே மாதிரி எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் பஞ்சாயத்து ஓரளவுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு பில்டு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா எட்ஜி 70 நீங்கள் சூஸ் பண்ணலாம். பியூர்லி மல்டிமீடியாவுக்கு மட்டும்தான் நான் வாங்க போகிறேன். எனக்கு வந்து ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 7S Gen 4 எனக்கு ஓகே தான், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பஞ்சாயத்து இல்லை. ப்ரைமரி கேமரா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது எட்ஜி 70 ஃபியூஷன் தான். எட்ஜி 60 ஃபியூஷன் வாங்கவே வேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பிகாஸ் இது நாளத்தோட ப்ரைஸிங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே 30,000 ரூபா, இதில் 3,000 கார்டு ஆஃபரோட ஒரு 27,000 ரூபாய்க்கு எல்லா ஃபோனும் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட நான் யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ ஃபார் மணியில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எட்ஜி 60 ப்ரோ தான் என்னோட கருத்து. ஸோ என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ நீங்கள் யாருன்னா எட்ஜி 60 ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஃபாக் இஷ்யூ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லைன் வர்றது, இல்லை வேறு எதனா பஞ்சாயத்து வர்றது, பேக்கில் பிரிஞ்சு வர்றது, இந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி ஒரு 5 டிவைஸ் இருக்குது, அதுலேயும் அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கேட்கும்போது யூசர்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரலான்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பேஸ்டான அதுவுமே டிவைஸை பொறுத்து மாறுதுங்க.
மோட்டோவில் நிறைய பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. ஆஃப்டர் சர்வீஸ் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மொபைல்லாம் வாங்கிக்கோங்கன்றது தான் கடைசி ஒப்பீனியன். பிகாஸ் எங்கள் ஊரில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஊரில் அதாவது நீங்கள் இருக்க லொக்கேஷனில் அந்த சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சர்வீஸில் அவங்க எப்படி வந்து இது பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மொபைல் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.